புதுச்சேரியில் நேரு வீதியில் நள்ளிரவில் கார்கள் பயங்கரமாக மோதிக்கொண்ட விபத்தில் 2 பெண்கள் உட்பட 9 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே உள்ளது. குறிப்பாக கர்நாடகாவில் இருந்துதான் அதிகம் பேர் வந்து செல்கின்றனர். குடியரசு தினம் மற்றும் அதனைத் தொடர்ந்து வார இறுதி நாட்கள் என்பதால் சுற்றுலா பயணிகள் நேற்று மாலையே வர துவங்கினர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு 11:30 மணி அளவில் ராஜா திரையரங்கம் சந்திப்பில் இருந்து நேரு வீதி வழியாக கர்நாடகா பதிவெண் கொண்ட கார் ஒன்று அதிவேகமாக சென்றது. அதேபோல் காந்தி வீதியில் மீன் மார்க்கெட் அருகில் இருந்து அஜந்தா சிக்னல் நோக்கியும் கர்நாடகா பதிவெண் கார் ஒன்று வேகமாக சென்றுள்ளது. நேரு வீதி காந்தி வீதி சந்திப்பில் அந்த 2 கார்களும் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதிக்கொண்டது. இதில் 2 கார்களின் முன்பகுதியும் அப்பளம் போல் நொறுங்கியது. மேலும் கார்களில் இருந்த 2 பெண்கள் உட்பட சுற்றுலா பயணிகளும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். சொகுசு கார்கள் என்பதால் அதிக பாதுகாப்பு அம்சங்கள் இருப்பதாலும் உயிர் சேதம் ஏற்படவில்லை. நகரின் முக்கிய பகுதியில் நடந்த இந்த விபத்தால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து தகவல் அறிந்த புதுச்சேரி போக்குவரத்து ஏட்டு சிவசுப்பிரமணியம் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்று காயமடைந்த 9 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.